ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். தினபலன் இன்னைக்கு 13/5/2023 சனிக்கிழமை. சோபகிருத்து வருஷம் சித்திரை மாதம் 30ஆம் தேதி. இன்றைக்கி அமிர்த சித்த யோகம். அஷ்டமி கார்த்தால ஒரு 7-8 மணி வரலும் இருக்குது. அதற்கு பிறகு நவமி. அவிட்ட நட்சத்திரம் மத்தியானம் ஒரு 1:30 மணி வரலும். அவிட்டத்துக்கு அடுத்தது சதய நட்சத்திரம். இன்றைக்கி பார்த்தேனால் சனிக்கிழமை 9:10 ராகு காலம். யமகண்டம் கார்த்தால அதாவது மத்தியானம் ஒரு 1:30 மணிக்கு இருக்கும். குளிகை கார்த்தால 6லேருந்து 7:30 மணி வரலாம் இருக்கும். இன்றைக்கி எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு 2ஆந்தரம் வரணும் 3ஆந்தரம் வரணும்னு பிரியப்படுறீங்களோ, ஏற்கனவே குளிகையை பற்றி சொல்லியிருக்கேன். அதனால் கார்த்தால ஒரு 6லேருந்து 7:30 மணிக்குள்ளே, அதாவது சூரிய உதயம் 6 மணின்னா 6லேருந்து 7:30 மணிக்குள்ளே பண்ணுங்க. முடிஞ்ச வரலாம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. திருப்பி பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஒழுக்கமும் நல்ல ஒரு மன நிம்மதியும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இன்றைக்கி பார்த்தேனால் சனிக்கிழமை இன்றைக்கி கார்த்தால ஒரு 9:10 ராகு காலம் வேறு வருது. சனிக்கிழமை. செவ்வாய் பகவான் காலபுருஷ தத்துவத்தின் 4ஆம் வீடான கடகத்தில் நீச்சமாக இருக்கார். அது நேற்றிலேருந்தே நீச்சத்தில் இருக்கார். அதனால் இன்றைக்கி கடகத்தில் இருக்கார். இன்னும் ஒரு 20-25 நாளைக்கு இங்கே இருப்பார். 30 நாளைக்கு மேலே. ஏன்னா மாத கிரகம் அவர். அதனால் நிச்சயமாக நீச்சத்தில் இருப்பார். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டில் கொஞ்சம் ஸ்லம்ப் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் டவுன்வர்ட்ஸ் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா சுபர்கள் யாரும் வேறு பார்க்கலை. அதனால் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். ஸ்லம்ப் போகும், டிரான்சாக்ஷன்ஸ் ஆகாது, இதெல்லாம் பிரச்சனைகளில் இருக்கும். அது தவிர செவ்வாய் பகவான் சனியை வேறு பார்க்குறார் தன்னுடைய 8ஆம் பார்வையில் கோச்சார பிரகாரம். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். அதாவது கடக ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருந்து சனி பகவானை வேறு பார்க்கறதுனால கொஞ்சம் ஜாகிரதையாக, அதாவது வண்டியெல்லாம் ஓட்டும்போது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா செவ்வாய் பகவான்றது நெருப்பு கிரகம். அதனால் நிச்சயமாக அடிக்கடி படுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகம். ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது இந்த கடகராசிக்காராக கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா இன்றைக்கி சந்திராஷ்டமம், 8ஆம் இடத்துல சனி பகவான் எல்லாமே சேர்ந்து இருக்குது. ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுக்கு இந்த சந்திராஷ்டம காலத்தில் பார்த்தேனால் ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் வர்றதுனால சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். அதனால் சந்திரனுக்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடிய, ஏதாவது இந்த வெள்ளை அரளி மாலை இல்லைன்னா அல்லிப்பூ இதெல்லாம் வாங்கி சிவன் கோவிலில் போய் அங்கே சாத்திட்டு வர்றது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும், சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கம் நிச்சயமாக குறையக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன். இப்போது ஒரு ராசிக்கா மேஷத்திலிருந்து மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மேஷ ராசி அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல நீச்சப்பட்டிருக்கார். அதனால் இப்போ கொஞ்சம் செவ்வாய் கொஞ்சம் மாறுற வரலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அது வரலும் புதுசாக எதுவும் லேண்டு கண்டு வாங்காதீங்க. ஏன்னா குரு பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். வீடு விற்கிறது அதெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக பொறுமையாக பண்ணுறது ரொம்பவும் நல்லது. உங்களுக்கு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும், கவலைப்பட வேண்டாம். இந்த திருமண பாக்கியங்கள் உண்டு. 10ஆம் இடம் 11ஆம் இடத்துல சந்திர பகவான் இன்றைக்கி இருக்கார். 4ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கார். ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். தாயின் மூலியமாக நல்ல வருமானம் வரும். தொழிலில் நல்ல அபிவிருத்தி இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தேன்னா லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை வணங்குங்க. வணங்கிட்டு அவருக்கு ஒரு துளசி மாலை போடுங்க. அதை தவிர உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம்னு சொல்லக்கூடிய ஒரு பச்சை நிறத்தை கையில் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இன்றைக்கி இருக்குது. ரிஷபராசிக்காரர்கள் கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். 2ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக என்ன அப்படின்னா, குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். பண வரவு அபரிமிதமாக இருக்கும்.
10ஆம் இடத்துல சனி பகவானோட சேர்ந்து சந்திர பகவான் இருக்கார். வேகமாக செல்லக்கூடிய முயற்சியில் கொஞ்சம் கொஞ்சம் தடைகள் இருக்கும். இருந்தாலும் நிச்சயமாக தடைக்கு பிறகு நிச்சயம் பெரிய வெற்றி உங்களுக்கு தேவையாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் வந்து புதிய முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கவலைப்பட வேண்டாம். ஒரே ஒரு வெல்லம் சாப்பிட்டுட்டு போங்க, உங்களுக்கு இந்த வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவ பெருமானை போய் வணங்கிட்டு வாங்க. ஏலக்காய் மாலை போடுங்க, அவருக்கு போட்டுட்டு வந்தேன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு வெள்ளை கலர் கர்ச்சீஃபோ ஏதாவது வச்சுக்கோங்க. இது இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறமாக இருக்கும். மிதுன ராசி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். அது வந்து பெரிய ஏற்றம். 11ஆம் இடத்துல ராசிநாதனே இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தை தொட்டிங்கனாலும் பணம் அப்படியே கொட்டும். எந்த தொழிலிலும் லாபம் இருக்கும். அது ஒரு பெரிய ஏற்றமான நாளாக இன்றைக்கி இருக்குது. 13ஆம் தேதி உங்களுடைய லைஃப்பில் வந்து எழுதி வச்சுக்கக்கூடிய நாளாக இருக்கும். ஏன்னா தொட்ட இடமெல்லாம் உங்களுக்கு பணம் வரும். தொழிலில் வந்து மிகப்பெரிய லாபம் இருக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போகிறது. இன்றைக்கி பார்த்தாலேயானால் இந்த ப்ராடக்ட்ஸ் ட்ரேடிங் பண்ணுற இல்லையா, அவளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும். அந்த ஒரு நல்ல ஒரு புதுசாக வந்து ப்ராடக்ட் வாங்கி விற்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலியமாக லாபங்கள் அதிகமாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் வணங்குங்க. அவருக்கு ஒரு வெத்தலை மாலை போடுங்க, நல்ல ஒரு ஏற்றம் வரும். உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம்னு சொல்லக்கூடியது நீலம். கடக ராசி, புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சந்திர பகவான். சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய மனோகாரகன்னு சொல்லக்கூடிய கிரகம். அவர் வந்து மனதை கட்டுப்படுத்துவார். எல்லாருடைய மனதையும் கட்டுப்படுத்துவார். அவரை கட்டுப்படுத்துறது ரொம்பவும் கஷ்டம். இன்றைக்கி வந்து 8ஆம் இடத்துல இருக்கார் இன்றைக்கி ஃபுல்லாக. அதனால் கொஞ்சம் வந்து ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. சனி பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால தடைகள் கொஞ்சம் வரும். கொஞ்சம் பொறுமையாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுறது நல்லது. நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போங்க. அங்கே வந்து நவகிரகத்தில் வந்து சனீஸ்வர பகவானுக்கு எள் தீபம் ஏற்றிட்டு வாங்க. ஒரு நல்ல ஏற்றமும் மாற்றமும் இன்றைக்கி சனிக்கிழமைன்றதுனால கிடைக்கும். சிம்ம ராசி, ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் 9ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறது. ஏன்னா சித்திரை மாதம் ஆச்சே, கடைசி ஒரு 2 நாள் தான். இன்றைக்கி 30ஆம் தேதி, நாளைக்கு 31ஆம் தேதியோடு முடிஞ்சு வருது சித்திரை மாதம். அதனால் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த ஒரு மாதம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருப்பார். எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு ஒரு ஏற்றம். குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால சிவராஜ யோகமும் இருந்திருக்கு. நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இன்றைக்கி இருக்க போகிறது. தொட்டது எல்லாம் துலங்கும். சப்தமத்தில் வந்து சந்திர பகவானோட சேர்ந்து சனி பகவானும் இருக்கார். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கக்கூடிய காலமாக இருக்கும். அதை தவிர பார்த்தோன்னா பிஸ்னஸில் வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். புதுசாக பார்ட்னர்ஷிப்பை பற்றி யோசிப்பீங்க, ரிவைவ் பண்ணுவீங்க. ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும். நீங்கள் வந்து இந்த நாமக்கல்லில் நரசிம்ம பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. ஆஞ்சநேய பெருமாள், நரசிம்ம பெருமாள் இருப்பார், அவரை போய் சேவிச்சுட்டு வாங்க. பெரிய ஏற்றம் வரும். அவர் பார்த்துட்டு வந்துட்டேன்னா அது பானகம் கொஞ்சம் வந்து இது பண்ணிட்டு வாங்க, அம்சை பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு நிச்சயம் எந்த ஒரு விஷயத்தை தொட்டிங்கனாலும் அதில் வந்து நல்ல ஒரு பெரிய ஒரு மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கன்னியா ராசி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான். ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைந்திருக்கிறது விசேஷம். ஏன்னா படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் வந்து மறைந்த புதன் நிறைந்த கல்வி அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் உடல் நலத்தில் கொஞ்சம் தொய்வு இருக்கும். ஏன்னா ராசியின் அதிபதி வந்து 8ஆம் இடத்துல மறையிறது வந்து உடல் நலத்தில் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசியில் வந்து வேறு எந்த கிரகங்களும் இல்லாததுனால ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும். இன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். என்ன அப்படின்னா, வேலைக்கு பார்த்துட்டு இருந்தீங்களா ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வரும், இன்டிமேஷன் வரும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கார்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இன்டர்வியூ மெசேஜ் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மெயில் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி நிச்சயமாக உண்டு. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சம்பந்தமாக நல்ல ஒரு செய்தி வரக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும். புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது அதை தவிர வந்து நல்ல ஒரு சுப செலவு வரக்கூடிய நாளாக இந்த நாள் 13ஆம் தேதி உங்களுக்கு இருக்க போகிறது.
நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போங்க. தாயாருக்கு வந்து நெய் விளக்கு ஏற்றிட்டு வாங்க. ஒரு பெரிய ஏற்றம் வரும். உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம்னு சொல்லக்கூடியது வந்து கிளி பச்சை கலர் கையில் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். துலா ராசி சித்திரை சுவாதி விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கிர பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். நல்ல ஒரு விசேஷம். ஏன்னா சுக்கிர பகவானுடைய நட்பு ராசி, புதனுடைய ராசி அது புனிதனம். அதனால் அங்கே இருக்கிறது பெரிய ஏற்றம் கிடைக்கும். 9ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. துளாராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றம் வரக்கூடிய, வாழ்க்கையில் ஏற்றம் வரக்கூடிய நாட்களாக இப்போ இருக்குது. இன்றைக்கி இன்னும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதுசாக வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, 5ஆம் இடத்துல வந்து சனி சந்திரன் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து புதுசாக நல்லபடியாக ஏறும். புதுசாக ஹானரரி பொசிஷன் உங்களுக்கு ஒன்று வரும். இன்றைக்கி பார்த்தாலேயானால் அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரத்துக்கு போன உடனே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும். ஏன்னா துலா ராசிக்கு பார்த்தேன்னா சதய நட்சத்திரம் ரொம்ப வசதியாக இருக்கும். ஏன்னா அங்கேயே துலா ராசியிலேயே வந்து சுவாதி நட்சத்திரம் இருக்குது. சுவாதி, சதயம், திருவாதிரை இது 3ம் வந்து ராகுவினுடைய நட்சத்திரம். அதனால் வந்து சுக்கிர பகவானுக்கு ரொம்பவும் வசதியான நட்சத்திரம் அதெல்லாம். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு அங்கே வந்து பெருமாளுக்கு வந்து துளசி மாலை போட்டுட்டு வர்றது. அதை தவிர உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட கலர்னு சொல்லக்கூடியது ஒரு சாம்பல் கலர் கொஞ்சம் கையில் வச்சுக்கோங்க. சாம்பல் கலரில் ஒரு கையில் வச்சுருந்தேன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இன்றைக்கி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. விருச்சிக ராசி விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான். ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்தாலும் நீச்சப்பட்டு போயிட்டார் இன்றைக்கி. அதனால் வந்து என்னென்னா தந்தைக்கு உடல் நலத்தில் கொஞ்சம் தொய்வு இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல சூரியன் உச்சம், தந்தை காரகன் உச்சமாக இருக்கார். இருந்தாலும் 9ஆம் இடத்துல வந்து 6ஆம் அதிபதியும் வந்து நீச்சப்பட்டு 9ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் அதிபதி சனியோடு சேர்ந்து இருக்கார். அதனால் வந்து இந்த காரணத்தினால தந்தையின் உடல்நிலையில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். ராசியின் அதிபதி பார்த்தேன்னா 9ஆம் இடத்துல நீச்சப்படுறது வந்து அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை. இருந்தாலும் தந்தையினுடைய கை ஓங்கி இருக்கும். உங்களுக்கு தந்தை மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். முன்னோர்கள் மூலியமாக ஒரு நல்ல சொத்து வித்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு சொத்து பிரச்சனைகள் இப்போ இருக்கும். அது வந்து நல்லபடியாக தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சனி சந்திரன் சேர்ந்து 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் தடை வரும். இருந்தாலும் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாகும். நண்பர்கள் மூலியமாக நல்ல ஏற்றம் இருக்கும். தாய் வழி சொத்துலேயும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். இன்றைக்கி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே வந்து எலுமிச்சம்பழம் வழக்கு போட்டு வாங்க. ஒரு நல்ல ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு நிச்சயமாக வரும். உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம்னு சொல்லப்போனால் ஆரஞ்சு கலர் கையில் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். தனுசு ராசி மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான். ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். பெரிய ஏற்றம். ராசியே வேற பார்க்குறார். உங்களுக்கெல்லாம் வந்து கவலையப்பட வேண்டாம், எது நினைச்சாலும் நடக்கும். உங்களுடைய 9ஆம் இடத்தையும் பார்க்குறார். நல்ல ஒரு விசேஷம். குழந்தை மூலியமாக பெரிய ஏற்றம். 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் வந்து 8ஆம் அதிபதி மறைஞ்சிருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம். எல்லா விதமான முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றி அடையும். வெளிநாடு போகிறதுக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து நல்ல செய்தி வரும். நீங்கள் வந்து நிச்சயமாக நீங்கள் கிளம்பி போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அங்கேருந்து விசா அதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பிஆருக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல கண்டிப்பாக வரும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போய் நந்தீஸ்வரருக்கு வந்து ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க. இன்றைக்கி மகர ராசி உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். சப்தமாதிபதியும் 2ஆம் இடத்துல இருக்கார். அதனால் கூட்டுத்தொழில் செய்கிறவாடுகளும் நல்ல பெரிய பணம் வரும். இன்றைக்கி திடீர் பணயோகம் வரக்கூடிய வாய்ப்பு. கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம், குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். எங்கேயாவது பக்கத்தில் வெளியில் போயிட்டு வருவீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக. நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இன்றைக்கி இருக்குது.
கூட்டு தொழிலில் ஏற்றம், கணவன் மனைவியோடைய நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். உங்களுக்கு வேலையிலையும் மிகப்பெரிய சிறப்பு, தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டியது பார்த்தாலேயானால் சனி பகவானை போய் சேவிச்சுட்டு வாங்க. எங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் நவகிரக சன்னதியில் சனி பகவானை சேவிச்சுட்டு அவருக்கு ஒரு எல்தீபம் போட்டுட்டு வாங்க. உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தாலும் நீல கலர் கையில் வச்சுக்கோங்க, டார்க் ப்ளூ கையில் வச்சுக்கோங்க. ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் இன்றைக்கி. கும்பராசி, அவிட்டம் சதயம் பூரட்டாதி. இன்றைக்கி பார்த்தாலேனால் சந்திர பகவான் உங்கள் ராசியிலேயே இருக்கார். சனி பகவானும் உங்களுடைய ராசிக்கு அதிபதி, அவரும் சேர்ந்து இருக்கிறதுனால சனி சந்திரன் சேர்ந்த புணர்ப்பு யோகம் வருது. புணர்ப்பு யோகத்தில் கொஞ்சம் என்னென்னா பொறுமையாக கையாளணும். ஏன்னா தடைகள் அதிகமாக வரும், ஆனால் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். அதனால் ஒரு விஷயத்துலையும் ஒரு தடையிலையும் நீங்கள் கற்றுக்கிறத வச்சு அதில் டெவலப் பண்ணிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக வெற்றி நிச்சயம். கவலைப்பட தேவையே இல்லை. உங்களுக்கு பார்த்தலையானால் உடல் நலத்தில் கொஞ்சம் செட்பேக் இருக்கும். ஒரு சளி கபம் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதியான சந்திரன், அதாவது சந்திரன் வேகமாக செல்லக்கூடிய கிரகம், நீர்காரகன், சனி பகவான் குளுமைக்கு அதிபதி, இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு உடலில் கொஞ்சம் சளி பிடிக்கிறது, ஜுரம் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கும். கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. வெளியிலலாம் ஜாகிரதையாக பார்த்து போயிட்டு வாங்க, அது ரொம்ப நல்லது. உங்களுக்கு பார்த்தாலேனால் திருமணத்துக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா குரு பகவானும் சப்தமத்தை பார்க்குறதுனால நல்ல ஒரு ஏற்றம், கூட்டு தொழிலில் நல்ல ஏற்றம் இருக்கும். உங்களுடைய இளைய சகோதரத்தின் மூலியமாக பெரிய வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் காஞ்சிபுரத்தில் போய் வரதராஜ பெருமாளை சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கையில் ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க, கரு நீலம் வச்சுக்கோங்க. அது ஒரு நல்ல அதிர்ஷ்ட நிறமாக இன்றைக்கி உங்களுக்கு இருக்கும். மீன ராசி, ராசியின் அதிபதி குரு பகவான் பார்த்தாலேனால் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து அவர் 6, 8, 10 இந்த 3 இடத்தையும் பார்க்குறது மிகப்பெரிய விசேஷமாகிறார். 10ஆம் இடத்தையும் பார்க்குறது, 8ஆம் இடத்தையும் பார்க்குறதுனால வெளியூர் வெளிமாநில சம்பந்தமாக திடீர் பண வரவு வரும். ஜாக்பாட் அடிக்கும். இன்சூரன்ஸு அதிலெல்லாம் இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு துட்டு, பேங்கிங் செக்டரில் இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல பைசா வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கோல்டு பிஸ்னஸ் பண்ணுறவா, அதை தவிர இந்த பொற்கொள்ளர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இந்த நாள் இருக்குது. இன்றைக்கி சனிக்கிழமைன்றதுனால கண்டிப்பாக ஆஞ்சநேயரை போய் வணங்கிட்டு வர்றதும், ஆஞ்சநேயருக்கு ஒரு வெத்தலை மாலை போட்டு வர்றதும், கையில் நீங்கள் ஒரு நீல கலரில் ஒரு கர்ச்சீஃபாவது வச்சுக்கோங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் இன்றைக்கி நீல கலராகவே இருக்கும். என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிட்டுருக்கும். அதில் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமாயின்னு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு நான் எளிய பரிகாரங்களை சொல்லி அதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க அஸ்ட்ராலாஜிக்கலி என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.